ஹாய் பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். நானும் கிதியோனும் இப்போ உங்களோட கொஞ்ச நேரம் 26th அன்னைக்கு நடக்க போகிற இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி, சிவில் சர்வீசஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸில், அப்புறம் டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி, நானும் கிதியோனும். கிதியோன் வந்து இப்போ தான் 11th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறாரு. ஸோ கிதியோன் உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு. நான் வந்து +1 படிக்கிறேன். என்னோட எய்ம் வந்து சிஐடி ஆகணும்னு ஆசை. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால நான் இப்போதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய சர்ச்சில் ஒரு ஒரு பெரிய பிலீவர், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பெரிய பெரிய பிலீவர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய கோல்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது என்னுடைய ஆசை என்னென்னா, ப்ரிப்பரேஷன் சைமல்டேனியஸாக இப்போவே பண்ணுறது ஆரம்பிக்க முடியுமா, அல்லது கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இந்த ப்ரோக்ராம் ஒன்று நம்ம 26th லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் அந்த போஸ்டரை இப்போ சைடில் போடுவாங்க. முதல்ல கோல் செட்டிங், கோல் செட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறது, என்னென்னலாம் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் கிதியோன் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாப்புல, அதில் 2-3 இன்டர்வியூஸ் அவர் கேட்டாப்புல, அதை பற்றி நம்ம கேட்போம். கிதியோன், நீ இன்னைக்கு கவனித்த, கேட்ட, ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண 2-3 பேரை பற்றி சொல்லு. நான் வந்து காலைல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே +2 வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க டேடி வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. அவங்க மம்மி வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. அவரோட பிரதர் வந்து டாக்டராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு 4 தடவை எக்ஸாம் எழுதியிருப்பாங்க தொடர்ந்து. அவங்க 4 தடவையும் அவங்க என்ன பண்ணாங்களா, ஃபெயில் ஆனாங்களா. ஒரு தடவையும் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்திருக்கு, இது நம்மளால கிளியர் பண்ண முடியாது, இது நம்மளால கிளியர் பண்ண முடியாதுன்னு. அவங்களோட தன்னம்பிக்கை வந்து அது விடலை. அது வந்து அவங்க வந்து 5வது அட்டம்ப்டா ட்ரை பண்ணாங்க. அதை ட்ரை பண்ணா அவங்க இந்தியாவிலே 2nd வந்திருக்காங்க. அது பார்த்தேன். அவங்க வந்து அப்போத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்டே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியா. இது 2 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்களாம். குட் குட். இப்போ இதில் நம்ம எதை வச்சு நெகட்டிவ் தாட்ஸை நம்ம டீல் பண்ணுறோன்னா, நம்ம வசனத்தை வச்சு டீல் பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள். உதாரணத்துக்கு, நாம் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கோ பயமுள்ள ஆவியை கொடுக்கப்படாமல் தைரியமும் ஞானம் உள்ள ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை வச்சு நம்ம டீல் பண்ணுறோம். அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸு நம்ம லேட்டாக ஆரம்பிக்காமல் இப்போயே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நம்மளுடைய இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை டெலிஜெண்ட்டாக படித்தாலே தட் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற நிறைய டூல்ஸு, ஐடியாஸு, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் 26ஆம் தேதி இந்த மாதம் நடக்க போகிற இந்த ப்ரோக்ராம். இது வெறும் லெக்சர் பேஸ்டில் இருக்காது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டில் இருக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸில் உள்ள ஃபன் ஆக்டிவிட்டீஸை பற்றி கொஞ்சம் சொல்லு. எப்படி நம்ம ரொம்ப ஜாலியாக அதே நேரத்தில் படிக்கவும் செஞ்சோம் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தால் நீ சொல்லு. நாங்கள் வந்து போன வாட்டி ஒரு பாய்ஸ் மீட்டில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வச்சு ஜென்ரல் நாலேஜோ படித்த மாதிரி இருந்தது. அதே சமயம் டீம் கேம் மார்க் ஏற்றின மாதிரி இருந்தது, விளாட்ன மாதிரி இருந்தது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. யா. ஸோ படிக்கிறது இஸ் நாட் அ போரிங் ஆக்ட். படிக்கிறது இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம வி ஹாவ் டு அன்லேர்ன் தி ஐடியா. அதாவது எதை வந்து நம்ம அன்லேர்ன் பண்ணோம்னா, படிக்கிறது ரொம்ப கஷ்டம், படிக்கிறது போர் அடிக்கும், அல்லது படிக்கிறது உட்காந்து ஒரு நாளைக்கு கோல் படி ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ செட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அ போரிங் ஆக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ லை.
அது ஒரு பொய். அதை நம்ம அதை உடைக்கிறோம். அதை உடைக்கிறது வந்து தேவனுடைய வசனத்தை வச்சு தான் நம்ம அதை உடைக்க முடியும். ஸோ எங்களுடைய சர்ச்சில் இருந்து எங்களுடைய நற்கிரியையில் ஒன்றா இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ஸ், சிவில் சர்வீஸு, ஸ்டேட்டு, சென்ட்ரலு, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, லைக் ரயில்வேஸு, எல்லாத்துக்கும் பேஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபர்தராக இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. லஞ்ச் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ பிரிங் லஞ்ச், நோட் புக், பென், அதை கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஒரு 20-30 சீட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். உட்காந்து நம்ம காலையில் 10 to 4 வரைக்கும் we will work. இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸை பற்றி நம்ம மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் கேட்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம், கோல் செட் பண்ணலாம். வில் ஒர்க் டுகெதர். 26 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டியா? ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து 26 நம்ம மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.